ஈவினிங். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? கம்ஃபர்டபுள் தானே? ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஓகே. ஸோ நேத்து சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த அனிமேஷன் அந்த விகில் பட்டன் மட்டும் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கான பிபிடி அண்ட் தென் இன்னைக்கான டாபிக் உள்ள போலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த விகில் பட்டன். ஸோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே. ஸோ விகில் பட்டன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அது நினைவு இருக்கு தானே? சோ ஒரு பட்டன் இருந்துச்சு. அந்த பட்டனுக்கு மேல டாப்ல ஒரு இந்த இப்ப நான் இத ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. இந்த மாதிரி இருந்துச்சு. இப்படிதானே? சோ இத நம்ம விகில் ஆகுற மாதிரி இருந்துச்சு. சோ இதுதான் அந்த விகில் பட்டனோட இது. சோ இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அப்புறம் அந்த பட்டன் வந்துட்டு இந்த பக்கம் ரொட்டேட் ஆகும், இந்த பக்கம் ரொட்டேட் ஆகும். ஓகே. சோ இந்த பட்டன் கிரியேட் பண்றது உங்களுக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறேன். சோ நான் அத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. சோ நான் அத வந்துட்டு லைட்டா சொல்றேன். ஓகேவா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா, பேக்கிரவுண்ட் கலர் ஃபுல்லா பிளாக்னு வச்சுட்டு, அந்த பட்டனுக்கு வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம்னா, கலர் வந்துட்டு ஆஷ் கலர் குடுத்துருக்கோம். ஓகேவா? குடுத்துட்டு, இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இங்க கீழ 2ம் வந்துட்டு எப்படி இருக்கும்னா, கர்வா இருக்கும். ஆனா டாப்ல வந்துட்டு எப்படி இருக்கு? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. இந்த சைடு வந்துட்டு கர்வே இல்ல. இங்கேயும், இங்கேயும் தான் கர்வ் இருக்கு. இங்க வந்து கர்வ் இல்ல. சோ அந்த மாதிரி ஒரு இது கிரியேட் பண்றதுக்காண்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டாப்ப மட்டும் ஆ ஆ பார்டர் டாப்ன்னு ஒண்ணு குடுத்துருப்போமே. இங்க குடுத்துருக்கோம்னு நெனைக்கிறேன். ம். பார்டர் டாப் வந்துட்டு நான் ஆரஞ்சு கலர் 3 பிக்சல்னு குடுத்துருக்கேன். ஓகே. டாப்ல மட்டும் எனக்கு பார்டர் வேணுங்கிறதுக்காண்டி 3 பிக்சல் அப்படின்னு குடுத்துருக்கேன். அடுத்து வந்து வழக்கம் போல பேடிங் குடுப்போம். அதெல்லாம் குடுத்துட்டு, ரேடியஸ் வந்து நம்ம வழக்கமா பார்டர் ரேடியஸ் எப்படி அப்ளை பண்ணுவோம்? 20 பிக்சல் அந்த மாரி அப்ளை பண்ணுவோம். பட் ஸ்டில் இங்க எனக்கு இந்த 2 கீழ மட்டும் கர்வ் வந்தா போதும். மேல கர்வ் வேண்டாம் அப்படிங்கிறதுனால, நான் எப்படி குடுத்துருக்கேன்னா, 0, 0 ஆ அப்படின்னா டாப் 2த்துக்கும் 0. ஓகே. பாட்டம்ல உள்ள லெஃப்ட் அண்ட் ரைட் அதுக்கு மட்டும் நான் என்ன குடுத்துருக்கேன்? 5 பிக்சல், 5 பிக்சல் குடுத்துருக்கேன். சோ அதனால அது கீழ மட்டும் கர்வ் ஆயிருக்கு. மேல கர்வ் ஆகல. ஓகேவா? சோ இந்த மாதிரி போயிருக்கு. அடுத்து வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் குடுத்துருக்கோம். அண்ட் தென் விட்த் அது மார்ஜின் டாப்ல இது பண்ணியிருக்கோம். சோ இங்க வந்துட்டு என்ன குடுத்துருக்கோம்னா, பொசிஷன் வந்துட்டு ரிலேட்டிவா குடுத்துருக்கோம். இந்த ஓவர்ஃப்ளோ ஹிடன் இங்க தேவையில்ல. வேணும்னா நீங்க குடுத்துக்கலாம். பட் இங்க தேவையில்ல. நம்ம அது வந்து ரிப்பிள் ஃபேக்டர் யூஸ் பண்ணும்போது தான் நம்ம இந்த ஓவர்ஃப்ளோ ஹிடன் குடுக்கணும். ஓகே. பொசிஷன் ரிலேட்டிவ் ஏன் குடுத்துருக்கேன் அப்டின்னா, அந்த பாக்ஸ தான் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த விகில் மாரி அதாவது லைக் ரொட்டேட் பண்ண வைக்க போறேன். சோ அதனால அந்த பொசிஷன் ரிலேட்டிவ் அப்டின்னு அதுக்கு குடுத்துருக்கேன். ஓகே. இது கிளியர் தானே? பட்டன். பட்டன் கிளியர் தான் மேம். ஓகே. நான் ஏன் உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கலன்னா, சோ டைம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் டைப் பண்ணி காமிக்கல. ஓகேவா? சோ வந்துட்டு இங்க வந்துட்டு இப்பதான் இங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா, ஓகே. ஓகே. இப்ப நம்ம கீ ஃப்ரேம்ஸ்க்கு வருவோம். சோ கீ ஃப்ரேம்ஸ்ல வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த பட்டன ரொட்டேட் பண்ண வைக்கணும். ஓகேவா? இப்படி ரொட்டேட் ஆகணும். சோ நம்ம கிளிக் பண்ணலாட்டி அது ரொட்டேட் ஆயிட்டே தான் இருக்கும். ஓகே. இந்த மாரி ரொட்டேட் ஆக வைக்க போறோம். சோ நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த விகில்ங்கிற இந்த டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி அத ரொட்டேட் பண்ண வச்சிருக்கேன். சோ அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் அப்டின்னா, பட்டனுக்கு வந்துட்டு ஆ இந்த கீ ஃப்ரேம ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அனிமேஷன் நேம் வந்துட்டு விகில்னு குடுப்போம். அனிமேஷனோட டியூரேஷன் 4 செகண்டோ, 5 செகண்டோ இந்த இந்த ரொட்டேட் ஆகுறது எத்தன செகண்ட் அந்த அனிமேஷன் இருக்கணுங்கிறத அடுத்து குடுப்போம். அப்புறம் அதோட டைரக்ஷன் என்னன்னு அடுத்த லைன்ல குடுப்போம். அடுத்தது எத்தன டைம் கவுண்ட் ஆகணுங்கிறத அதுக்கு அடுத்த லைன் குடுப்போம். இப்படி 4 லைன் கோட் எழுதுறதுக்கு பதிலா, ஒரே லைன்லயே அனிமேஷன் அப்படின்னு யூஸ் பண்ணி, அனிமேஷனோட நேம் இந்த விக்கில்,
எத்தனை செகண்ட் வரணும்? 2 செகண்ட்ஸ் வரணும். எந்த டைரக்ஷன் அப்படின்னா லீனியர் டைரக்ஷன். அண்ட் தென் இன்ஃபைனைட் டைம்ஸ். அது எத்தனை டைம் அந்த இது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கணும்? இன்ஃபைனைட் டைம்ஸ்ல ரிப்பீட் ஆகிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த கீ ஃப்ரேம்ஸ் என்ன பண்ணணும்னா, இங்க நம்ம எத்தனை செகண்ட் அனிமேஷன் கொடுத்துருக்கோம்? 2 செகண்ட்ஸ் அனிமேஷன் கொடுத்துருக்கோம். சோ அந்த 2 செகண்ட்ஸ பிரிக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? 2 செகண்ட்ஸ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் 0% இல்லைன்னா 0.0 செகண்ட்ஸ்னு வச்சுக்குவோம். அந்த 0 செகண்ட்ஸ்ல அது ரொட்டேட் 0 டிகிரி அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் 0 செகண்ட்ஸ்க்கு மட்டும். ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்னா 2 செகண்ட்ஸ்ல 15% எவ்வளவு? எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. நான் வந்து சும்மா ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்றேன். 0.2 செகண்ட்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் சும்மா. 0.2 செகண்ட்ஸ் தான் வந்துட்டு 2 செகண்ட்ஸ்ல 15%னா அந்த 0.2 செகண்ட்ஸ்ல அது எப்படி நகலணும்? -50 டிகிரி நகலணும். எப்போ? ரொட்டேட் Z. Z ஆக்சிஸ்ல இருந்து -15 டிகிரி அது வந்து ரொட்டேட் ஆகணும். இந்த மைனஸ் எதுக்கு யூஸ் பண்றேன்னா, Z ஆக்சிஸ்ல இருந்து ஆப்போசிட்ல எனக்கு மூவ் ஆகணும். ஓகேவா? சோ அதனாலதான் எனக்கு வந்து -15 டிகிரின்னு யூஸ் பண்றேன். இதே எனக்கு Z ஆக்சிஸ்ல மூவ் ஆகணும் அப்படின்னா வெறும் 15 டிகிரின்னு யூஸ் பண்ணிருப்பேன். சோ Z ஆக்சிஸ்ல இருந்து -15 டிகிரி Z ஆக்சிஸ்க்கு ஆப்போசிட்ல. இப்போ Z ஆக்சிஸ்ங்கிறது ஒரு இமேஜினரி லைன் தான். நம்மளா இமேஜின் பண்ணிக்கணும். சோ இங்க ஒரு X இங்க ஒரு Yன்னு இருக்குன்னா அதுக்கு பின்னாடி Z ஆக்சிஸ் இருக்கு நம்ம இமேஜ் பண்ணிக்கணுமா? சோ அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம 15 டிகிரி மூவ் பண்றோம். அப்ப இருக்கு 20% அப்படின்னா 0.2 செகண்ட்ல 20% எவ்வளவு? 0.5 செகண்ட்ஸ்னு வச்சுக்கலாமா? சோ 0.5 செகண்ட்ஸ்ல 10 டிகிரி Z ஆக்சிஸ்ல மூவ் பண்ணணும். ஓகேவா? சோ அடுத்து திருப்பி -10. இங்க +10 ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா -50 அடுத்து +10 எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சைடு ரொட்டேட் ஆகுதா? அப்புறம் இந்த சைடு அப்புறம் இந்த சைடு இந்த மாதிரி இப்படி மாத்தி மாத்தி ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுத்தாதான் கரெக்டா ரொட்டேட் ஆகும். சோ அதனால ஃபர்ஸ்ட் -15 டிகிரி அடுத்து +10 டிகிரி அடுத்து -10 டிகிரி அடுத்து +6 டிகிரி இப்படி கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த விகில் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேவா? சோ அந்த ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அதனால அப்படி கொடுத்துருக்கோம். அடுத்து 30% அப்படின்னா என்னது? 2 செகண்ட்ஸ்ல 30%ல ஒரு 0.8 செகண்ட்ஸ்ல இப்படி மூவ் ஆகணும். 6 டிகிரிக்கு மூவ் ஆகணும். இதுக்கப்புறம் வந்துட்டு 35%னா ஒரு 0.8 செகண்ட்ல ரொட்டேட் Z ஆக்சிஸ்ல இருந்து -4 டிகிரி மூவ் ஆகணும். அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அடுத்து மிச்சம் இருக்கிற செகண்ட்ஸ்ல ஃபுல்லா நார்மல் பொசிஷன்ல இருந்துடணும். ஓகேவா? சோ இப்போ இத நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் இப்படி ரொட்டேட் ஆயிட்டு அப்படியே இருக்கு. திருப்பி வந்து இன்ஃபைனைட் டைம் குடுத்ததுனால திருப்பி ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆயிட்டு அப்படியே இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் திருப்பி ரொட்டேட் ஆகும். சோ ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்றேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் அப்படியே இருக்கு. ரொட்டேட் ஆகுது. திருப்பி கொஞ்ச நேரம் இருந்துட்டு திருப்பி ரொட்டேட் ஆகுது. சோ வந்துட்டு நம்ம என்ன குடுத்துருக்கோம்னா 4 to 100 40 to 100% அதாவது ஒரு 1.2 செகண்ட்ல இருந்து ஒரு 2 செகண்ட் வரைக்கும் என்ன ஆகணும்? அந்த இது அப்படியே ஸ்டாட்டிக்கா பழைய பொசிஷன்லயே கொஞ்ச நேரம் இருக்கணும். திருப்பி அதே மாதிரி அந்த அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நம்ம இங்க இன்ஃபைனைட் குடுத்ததுனால விகில் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த பட்டன். சோ இது புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். ஓகே. சோ நான் இது வந்து இப்போ நான் செஞ்சுட்டு இருந்தேன்னா டைம் ஆயிரும். அன்னைக்குள்ள கிளாஸ் பார்க்க முடியாதுன்னு நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இல்ல உங்களுக்கு செய்ய அப்படி காமிச்சிருக்கலாம். சோ ஓகே. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டெப்பும் பண்ணிட்டு அது எப்படி மூவ் ஆகுதுங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஓகே. இன்னைக்கான டாபிக் உள்ள போலாமா? ஓகே. சோ இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் அண்ட் மீடியா குவீஸ். ஸோ ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் மீடியா குவீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த நீங்க பார்டர் படிக்கிறீங்க இல்ல வேற ஏதாவது இந்த விகில் அனிமேஷன் இதெல்லாம் வந்துட்டு நீங்க தேவைன்னா யூஸ் பண்ணுவீங்க உங்க வெப்சைட்ல. இல்ல அது இல்லாமலேயும் உங்க வெப்சைட்டை நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்ல. பட் இந்த மீடியா குவீஸ் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ரெஸ்பான்சிவ் டிசைன் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? சோ ரெஸ்பான்சிவ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஓகேவா? சோ ரெஸ்பான்சிவ்னா என்னன்னா, இப்ப நான் இந்த கேன்வா இது இருக்கா? சோ இப்ப நான் இத மினிமைஸ் பண்றேன். ஓகேவா? சோ இது வந்து ஒழுங்கா மினிமைஸ் ஆக மாட்டேங்குதே. ஒரு நிமிஷம்.
எக்ஸாக்ட்டா எத மினிமைஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்? ஓகே. ஸோ இந்த மாரி போர்ஷன் எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ இப்ப நான் இத ஃபுல் ஸ்க்ரீன் வச்சிருக்கேன். இப்ப நான் இத மினிமைஸ் பண்றேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ஸ்க்ரீன ரெட்யூஸ் பண்ணிட்டே வர, 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 வர அந்த ஸ்க்ரீனுக்கு ஏத்த மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆயிக்கிடுதா? ஓகேவா? ஸோ அந்த ஸ்க்ரீனுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகுது? அந்த இது அட்ஜஸ்ட் ஆயிக்கிடுது. அந்த பேராகிராஃபும் சின்னதாயிடுது. இந்த இடத்துல இது கரெக்ட்டா பிளேஸ் ஆகுது. இதே நம்ம இது ரெஸ்பான்சிவா இல்லன்னா, அது எப்படி ரன் ஆகும் தெரியுமா? இப்ப நம்ம பண்ணி வச்சிருக்க விகில் பட்டன் எடுத்துக்குவோம். இதுல நம்ம மீடியா குவீஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஓகேவா? சோ இப்போ இது சென்டர்ல இருக்கு. ஃபுல் ஸ்கிரீன் இருக்கும்போது சென்டர்ல இருக்கு. இப்ப நான் இத மினிமைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரத்துல அது காணாம போயிருது. என்ன காரணம் அப்டின்னா, நம்ம ரெஸ்பான்சிவான ஒரு டிசைன் கிரியேட் பண்ணல. ரெஸ்பான்சிவ்னா என்னன்னா, இப்ப நம்ம லேப்டாப்ல மட்டும் தான் நமக்கு இந்த ஃபுல் ஸ்கிரீன் இருக்கும். இவ்ளோ பெரிய ஸ்கிரீன் இருக்கும். சோ நம்ம அந்த பிக்சல் வந்து என்ன குடுத்துருக்கோம், இந்த ஸ்கிரீன்லேருந்து 200 பிக்சல் நவுத்தி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் டாப்லேருந்து. சோ இது லேப்டாப் ஸ்கிரீனுக்கு இது ஓகே. ஃபோன் ஸ்கிரீன் எப்படி இருக்கும்? இப்ப நான் மினிமைஸ் பண்ணோம்ல, இப்படிதான் இருக்கும். ஃபோன் ஸ்கிரீன் வந்து குட்டியா இவ்வளவுதான் இருக்கும். இத விட குட்டியா தான் இருக்கும். சோ அப்ப என்ன ஆயிருது? அந்த பிகில் பட்டனே காணாம போயிருது. அப்படித்தானே? இப்ப நம்ம ஃபோன் ஸ்கிரீன்க்கு ஏத்தாப்புல நம்மளோட வெப்சைட் எப்படி இருக்கணும்னா, எந்த ஸ்கிரீன் நீங்க டேப்ல போட்டாலும் சரி, இல்ல நம்ம லேப்டாப்ல போட்டாலும் சரி, ஃபோன்ல போட்டாலும் சரி, நம்மளோட டிசைன் கரெக்ட்டா இதே மாதிரி சென்டர்ல அந்த விகில் பட்டன் ஷோ ஆகணும். ஆனா இங்க ஷோ ஆக மாட்டுது. ஏன் அப்டின்னா, நம்ம ரெஸ்பான்சிவா கிரியேட் பண்ணல. எல்லா ஸ்கிரீனுக்கும் ஆப்ட் ஆகுற மாதிரி நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணல. அப்படிதானே? பட் Googleல அப்படி இல்ல. அவங்க வந்துட்டு அதெல்லாம் பார்த்து தானே டெவலப்பர்ஸ் வச்சு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட வெப்சைட்ட வந்து ரெஸ்பான்சிவா கிரியேட் பண்ணியிருக்காங்க. சோ நீங்க இப்போ வந்து இது இது வந்து டேபோட சைஸ்ன்னு வச்சுக்கலாம். சரியா? இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கா? சோ இது டேபோட சைஸ். சோ டேப்ல தொறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி விசிபிளா இருக்கும் உங்களுக்கு. இதே ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். ஓகே. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஃபோன்ல பார்த்தா நம்மளுக்கு இப்படி குரோம் இருக்காது. சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு கொஞ்சம் இதே நம்ம கொஞ்சம் டேபு, இல்ல லேப்டாப்லயே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் சைஸஸ் இருக்கு அப்படிதானே? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன லேப்டாப்க்கு இப்படி, ரொம்ப பெரிய லேப்டாப்க்கு இப்படி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்னா, ரெஸ்பான்சிவா நம்மளோட இத கிரியேட் பண்ணணும். ஓகே. சோ இதுதான் வந்துட்டு ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இத கிரியேட் பண்றதுக்கு நம்ம மெயினா எத யூஸ் பண்ணணும்னா, அந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸு, ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னா நம்ம என்ன படிச்சோம்னா, கிரிட்ல படிச்சோம். சோ அது வரும். சோ மீடியா கொரீஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ நம்ம அத யூஸ் பண்ணா தான் இந்த மாரி ரெஸ்பான்சிவா கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி மீடியா கொரீஸ் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? நோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேம். ஆ இல்லையா? சரி ஓகே. இப்ப இல்ல. அதுதான் ஓகே. இப்ப நம்ம அதுதான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஃப்ளெக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். லேஅவுட் படிச்சோம். லேஅவுட்ல தான் பொசிஷன், டிஸ்ப்ளே படிச்சோம். அப்போ வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் பார்த்திருப்போம். ஃப்ளெக்ஸ்னா என்னன்னு நினைவு இருக்கா? ஞாபகம் இருக்கு. ஃப்ளெக்ஸ். ஓகே. சோ அது வந்து ஹாரிசான்டலா ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்தேன்னா, இப்போ கீழ கீழ 2 எலிமெண்ட் இருக்குன்னா, ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்தேன்னா, அடுத்தடுத்து நெக்ஸ்ட் சீக்வென்ஸா ஹாரிசான்டலா பிரிண்ட் ஆகும். சோ அதான் ஃப்ளெக்ஸ் நம்ம இப்போதைக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம அவ்வளோதான் பார்த்து வச்சிருப்போம். ஓகேவா? சோ இங்க வந்துட்டு இப்ப என்ன பண்றோம் அப்டின்னா, ஃப்ளெக்ஸுக்கே டைரக்ஷன் குடுக்கலாம். அந்த மாரி இருக்கு. சோ இப்ப நாங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா, ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னா அது ஒரு தனி ப்ராப்பர்ட்டி அப்டிலாம் இல்ல. ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னா என்னன்னா, இப்ப நீங்க ஒரு கண்டெய்னர்ல ஒரு 2, 3 இமேஜ் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் அந்த Google Chromeல காமிச்சேன்ல. சோ அந்த Chromeல எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ இந்த மாரி ஒரு 4, 5 பாக்ஸ் இதெல்லாம் இமேஜஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ அது என்னாச்சு, நான் குறைக்க அந்த இமேஜஸ் வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு ஏத்தாப்ல அடாப்ட் ஆயிக்கிது. இப்படிதானே? சோ இதுதான் அந்த கண்டெய்னர்ன்னு வச்சுக்கோங்க. இதான் அந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் இததான் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஓவரால் இந்த குரோமோட இந்த ஸ்க்ரீன ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ அதுக்குள்ள உள்ள இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்க்குள்ள இந்த ஐட்டம்ஸ் எப்படி வச்சிருந்தா அது ரெஸ்பான்சிவா இருக்கும்? அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ அதான் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். சோ இப்போ இந்த கண்டெய்னர்ல இப்படி இருக்கு.
சோ ஒரு ஸ்க்ரீன கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும்போது அது இப்படி ஆயிருது. ரொம்ப சின்னதாகும்போது நமக்கு கீழ கீழ பிரிண்ட் ஆச்சா? சோ அந்த மாரி கீழ கீழ இந்த ஐட்டம்ஸ் பிரிண்ட் ஆகுது. சோ டிஃபரெண்ட் ஸ்க்ரீன் சைஸஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் எப்படி அந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஓகேவா? சோ தனியா நம்ம ஒரு இமேஜ பிளேஸ் பண்ணும்போது, நம்மளால அந்த டிஃபரெண்ட் ஸ்க்ரீன் சைஸஸ்க்கு ஏத்த மாதிரி சின்னதாக்கவோ, பெருசாக்கவோ முடியாது. ஒரு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ன்னு ஒரு பாக்ஸுக்குள்ள அத தூக்கி போடும்போது தான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரியல் லைஃப் சிச்சுவேஷன் நெனச்சுக்கலாம். ஒரு 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 4, 5 பார்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4, 5 பார்சல நீங்க ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போணும் அப்டின்னா, அத எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதே நீங்க வந்துட்டு ஒரு 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 கண்டெய்னருக்குள்ள அந்த பாக்ஸ வச்சுட்டீங்கன்னா, அதோட சைஸ்க்கு ஏத்த மாரி என்ன பண்ணிக்குவீங்க, ஒரு பாக்ஸ இப்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க. சோ நம்ம கொஞ்சம் பாக்ஸ் பெருசா இருந்துச்சுன்னா, இப்டி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். கொஞ்சம் சின்ன பாக்ஸு, சின்ன கார்ட்போர்டா இருந்துச்சுன்னா, நம்ம என்ன செஞ்சுக்குவோம், அதுக்கேத்த மாதிரி இப்டி அட்ஜஸ்ட் பண்ணா நமக்கு வந்து அந்த பாக்ஸ்க்குள்ள எல்லா ஐட்டம்ஸும் வந்துரும். அப்டிங்கிற மாரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா என்ன செய்வோம், கீழ வச்சுருவோம். அதே மாரி தான். சேம் அந்த கான்செப்ட் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஒரு கண்டெய்னருக்குள்ள போட்டு, அதுக்கு நம்மளுடைய ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சோ, அதுக்கு தான் இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்றாங்க. சோ, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அப்டின்னா, இந்த ஓவரால் இந்த அந்த குரோம் டேப் நீங்க வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்ன்னு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள ஒவ்வொரு இமெயில் ஐடி இருந்துச்சா, அதெல்லாம் ஒரு ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ். ஓகேவா? அந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் சுருங்க, அந்த ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸும் அதுக்கேத்த மாதிரி மாறி ஓகேவா? சோ, நீங்க வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கலாம். இல்லன்னா எத்தன ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ்னாலும் இருக்கலாம். இவ்வளவுதான் இருக்கணும்னு லிமிட் சொல்ல முடியாது. ஓகேவா? சோ ஆ. சோ இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் இருக்கு. சோ நம்ம இப்படிதான் பிரிண்ட் பண்ணியிருப்போம். அப்படிதானே? இதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் இருந்துச்சு. சோ இப்படிதான் நம்ம வந்து இந்த 4 இமேஜ் ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்தோம்னா, இந்த மாரி பிரிண்ட் ஆகும். சோ இனிஷியலா நமக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஃப்ளெக்ஸ் லைன் இருக்கும். சோ அந்த ஃப்ளெக்ஸ் லைன்ல இது எல்லாமே ஆ அடுத்தடுத்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? சோ இந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்ல வந்துட்டு என்னன்னா, ஒரு ஃப்ளெக்ஸ் லைன் தான் இருக்கணும்னு இல்ல. ஓகேவா? டிஃபால்ட்டா ஒரு ஃப்ளெக்ஸ் லைன் தான் இருக்கும். பட் நம்ம ஸ்க்ரீன் சைஸ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ண கீழயும் அது பிரிண்ட் ஆச்சு. அப்படிதானே? கீழயும் வந்துச்சு ஃப்ளெக்ஸ். எப்படி வந்துச்சுன்னா, ஒரே ஒரு ஃப்ளெக்ஸ் லைன் வச்சா இந்த மாதிரி ஒரே ஒரு ரோவா இருக்கும். இதே மல்டிபிள் ஃப்ளெக்ஸ் லைன்ஸ் வச்சோம்னா 2, 3 ரோஸ் கூட நம்ம கிரியேட் பண்ண முடியும். எப்படி கிரிட்ல நம்ம ரோஸ் கலர்ஸ் மென்ஷன் பண்ணோமோ, அதே மாதிரி இதுலயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2, 3 ரோஸ் கிரியேட் பண்ணலாம். ஆனா ஃப்ளெக்ஸ் லைன்ஸ் வந்து அது கொஞ்சம் அதிகமாக்கணும். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ல ஒரு 4 மோடு இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஒண்ணு இல்ல பொசிஷன் ஆ பொசிஷன் அதாவது அந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்க்குள்ள உள்ள அந்த ஐட்டம்ஸ் பிளாக்னா எப்படி கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா, வெர்டிகலா டாப் டூ பாட்டம் பிரிண்ட் ஆகும். இப்ப இந்த இருக்குல்ல பிளாக், இன்லைன், டேபிள், பொசிஷன் இந்த 4 ஹெட்லைன் கீழ தானே இருக்கு. சோ அந்த மாதிரி கீழ இருந்தா அத நம்ம பிளாக்ன்னு சொல்லுவோம். இன்லைன்னா என்ன சொல்லுவோம்னா, லெஃப்ட் டூ ரைட் ஹாரிசான்டலா இருந்து அடுத்தடுத்து ஒரே லைன்ல அடுத்தடுத்து பிரிண்ட் ஆனா அத நம்ம இன்லைன்னு சொல்லுவோம். டேபிள்னா டேபிள் மாரி நம்ம ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் என்ன குடுத்துருக்கலாம் அப்டின்னா, இப்ப நம்மகிட்ட ஒரு 2 டேபிள் இருக்கு அப்டின்னா, அந்த வந்துட்டு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்குள்ள எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்ங்கிறத டேபிள் யூஸ் பண்ணி பண்ணுவோம். பொசிஷன்ட் அப்டின்னா, அது வந்து அந்த எலமெண்ட் எந்த பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? சோ, அத நம்ம வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்க்குள்ள ஒரு ஐட்டத்த பிளாக்கா அதாவது டாப் டூ பாட்டம் கீழன்னு பிரிண்ட் பண்ணலாம். இல்ல இன்லைனா ஹாரிசான்டல்ல அடுத்தடுத்து ஏதாவது லெஃப்ட் டூ ரைட்டாவும் பிரிண்ட் பண்ணலாம். இல்ல நம்ம டேபிள்ஸ் இருந்துச்சுன்னா டேபிளாவும் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ஐட்டம்ஸ பிரிண்ட் பண்ணலாம். என்ன மோட்லனாலும் பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸ்கிரீன் சைஸஸ்க்கு ஏத்த மாரி நம்ம மோட கூட மாத்திக்கலாம். அண்ட் தென் பொசிஷன் அது எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து கூட நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. இந்த எக்ஸாம் நம்ம ஆல்ரெடி ஃப்ளெக்ஸ் பார்க்கும்போதே பார்த்திருப்போம். ஒன்ஸ் அகைன் இந்த எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க. சோ நம்ம லாஸ்ட் பார்க்கலாம். ஓகே. ஃப்ளெக்ஸ்னா என்னன்னு மொத்தமா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டாபிக் முடிஞ்சோனே பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஆக்சஸ்னா என்னது? பொதுவா ஆக்சஸ்னா என்னது? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அதேதான். சோ இது எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ல குடுத்திருந்தாங்கல்ல. இந்த ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு 3 ஐட்டம்ஸ். இதான் அந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய இதான் அந்த ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ். ஓகேவா? சோ இந்த
ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்க்குள்ள இப்போ ஒரு 3 ஐட்டம் இருக்கு. ஸோ இதோட இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸ் ஆக்சிஸ தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, மெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆல்வேஸ் எப்படி இருக்கும்னா, லெஃப்ட் டூ ரைட்ல இருக்கும். அப்புறம் இதெல்லாம் எதுக்குக்கா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க எதுக்கு நினைக்கலாம். பட் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? என்ன ஆக்சிஸ் இதெல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஓகே தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப வந்து இதுல வந்துட்டு இது வந்து மெயின் ஆக்சிஸ். ஸோ இது வந்து கிராஸ் ஆக்சிஸ். ஸோ நீங்க வந்து இப்போ ஒரு பாக்ஸ அட்ஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு மைண்ட்ல வந்து இது வரணும். ஓகே மெயின் ஆக்சிஸ்ல இருந்து நம்ம வந்துட்டு இத வந்து ரெட்யூஸ் பண்றோம். விட்த்த ரெட்யூஸ் பண்றோம். கிராஸ் ஆக்சிஸ்ல இருந்து மேலேருந்து இத ரெட்யூஸ் பண்ண போறோம். அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காண்டி தான் இது தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ மெயின் ஆக்சிஸ்னா என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ லெஃப்ட் டு ரைட். கிராஸ் ஆக்சிஸ்னா டாப் டு பாட்டம். டாப் டு பாட்டம்ங்கிற போது உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? அது வந்து கிராஸ் ஆக்சிஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மெயின் ஆக்சிஸ்ல எப்படின்னா, மெயின் ஸ்டார்ட். ஓகே. இது வந்துட்டு மெயின் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இத மெயின் ஸ்டார்ட்ன்னு சொல்லுவோம். இது வந்து இங்க வந்து எண்ட் ஆகுது. ஸோ இத மெயின் எண்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸ் தான் மெயினோட சைஸ். அப்படிதானே? இந்த டாப்ல இருந்து எண்ட் வரைக்கும் உள்ளதுதான் மெயினோட சைஸ். ஓகே. இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஸோ அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு கிராஸ் ஆக்சிஸ். கிராஸ் ஆக்சிஸ்லயும் அதே மாதிரி தான். ஓகே. ஸோ இது வந்துட்டு கிராஸ் ஆக்சிஸோட கிராஸ் ஸ்டார்ட். இது வந்து எண்டு. ஓகே. இதுக்கு இடையில உள்ளதுதான் என்னது கிராஸோட சைஸ். ஸோ அதே தான் அங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ டாப் டு பாட்டம் தான் இருக்கும். ஸ்டார்ட்னா ஸ்டார்ட் ஆஃப் த ஆக்சிஸ், கிராஸ் ஆக்சிஸ். அதுக்கப்புறம் சைஸ்னா அந்த லென்த். ஓகேவா? அந்த கிராஸ் ஆக்சிஸ்க்கும் கிராஸ் எண்டுக்கும் உள்ள லென்த். இங்கேயும் அந்த இமேஜோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே. சோ இப்போ அடுத்துதான் டைரக்ஷன் படிக்க போறோம். ஓகேவா? சோ டைரக்ஷன் வச்சுதான் நம்ம வந்துட்டு இந்த ஃப்ளெக்ஸ் வந்துட்டு பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே. சோ எப்படின்னா, இப்போ ஃப்ளெக்ஸ் வந்துட்டு நம்ம ஃப்ளெக்ஸ்னா நார்மலா எப்படி பிரிண்ட் ஆகும் நமக்கு? இங்க இந்த எக்ஸாம்பிள்ல பிரிண்ட் ஆயிருந்துச்சுல. இந்த மாதிரி. இது ஆக்சுவலி இந்த ஐட்டம் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா எப்படி இருந்திருக்கும்னா, ஐட்டம் 1 இங்க இருந்திருக்கும். ஐட்டம் 2 கீழ இருந்திருக்கும். ஐட்டம் 3 அதுக்கு கீழ இருந்திருக்கும். நம்ம ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்ததுனால, இது இங்க அடுத்தடுத்து பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இப்படிதான் இது பிரிண்ட் ஆகும். சோ இங்க நம்ம எந்த டைரக்ஷனுமே குடுக்கல. இது எந்த டைரக்ஷன்ல இருந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம குடுக்கல. ஓகேவா? பட் இங்க வந்துட்டு நம்ம ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் குடுத்துக்கலாம். ஓகே. சோ அதுல வந்துட்டு ரோ, ரிவர்ஸ். சோ வந்து ரோவா பிரிண்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரோவா பிரிண்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ரோ. அந்த ரோ ரிவர்ஸ்ன்னு குடுக்கும்போது, இனிஷியலா அது வந்து ரோவா பிரிண்ட் ஆயிருக்கும். அங்க பார்த்தோம்ல, இங்கனேருந்து ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ரோவா பிரிண்ட் ஆயிருக்கும். அத நம்ம ரோ ரிவர்ஸ்ன்னு குடுக்கும்போது, இங்க இருந்து பிரிண்ட் ஆகும். ஓகே. நார்மலா லெஃப்ட்ல இருந்து பிரிண்ட் ஆகுறது, ரைட்ல இருந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது ரோ ரிவர்ஸ். ஓகே. அண்ட் தென் காலம் அப்படின்னு குடுத்தா, டாப் டு பாட்டம் பிரிண்ட் ஆகும். ஓகே. நம்ம ரோன்னு குடுக்குறதுக்கு பதிலா, காலம் அதான் டிஃபால்ட்டா எல்லாமே ரோல தான் பிரிண்ட் ஆகும். ரோல ரைட் சைடு, லெஃப்ட் சைட்ல இருந்து பிரிண்ட் ஆகும். நம்ம காலம்னு குடுத்தோம்னா, டாப் டு பாட்டம் அந்த மாரி பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் இதே காலம் ரிவர்ஸ். அங்க எப்படி ரோ ரிவர்ஸ் வந்துட்டு லெஃப்ட்ல இருந்து வந்துச்சோ, இங்க வந்து பாட்டம்ல இருந்து வரும். டாப்ல இருந்து பாட்டம் வழக்கமா காலம்னு குடுத்தா பிரிண்ட் ஆகும். இதே நம்ம காலம் ரிவர்ஸ்ன்னு குடுத்தோம்னா, பாட்டம்ல இருந்து டாப்புக்கு போகும். ஓகேவா? சோ இதான் ஃப்ளெக்ஸ் ரிவர்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இத பாத்துரலாம். அண்ட் தென் மீடியா கொரீஸ அடுத்து பார்க்கலாம். ஓகே. மீடியா கொரீஸ் டைப்ஸ் எல்லாம் இருக்கு. சோ ஃப்ளெக்ஸ ஃபர்ஸ்ட் கிளியர் ஆயிக்குவோம். இல்லன்னா கன்ஃப்யூஷன் ஆயிடக்கூடாது. ஓகே. சோ வந்துட்டு ஃப்ளெக்ஸ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாத்துரலாம். சோ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேவா? சோ நம்ம டைரக்ட்டா இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்குள்ள போயிரலாமா? இந்த எக்ஸாம்பிள பார்க்கலாம். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பண்ணிட்டோம்னா, நம்ம எல்லாமே பண்ணிடலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்னது அப்டின்னா, அங்க வந்துட்டு ஒரு நிமிஷம். ஓகே. அங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருந்தாங்கன்னா, ஒரு 5 டிவ் வச்சிருந்தாங்க. அப்படிதானே? ஒரு 5 டிவ். சோ ஒரு ஒரு என்டையரா ஒரு டிவ்வுக்குள்ள தான் இந்த 5 5 இல்ல 6 நம்மளோட இஷ்டம் தான். சோ அந்த என்டையரா ஒரு டிவ்வுக்குள்ள தான் இந்த 5 டிவ்வும் இருக்கணும். ஓகேவா? சோ இது வந்து நல்லா நினைவு வச்சுக்கணும். ஏன்னா,
ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் சொல்லுவோமா? இதான் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். சோ நான் இத வந்து கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அப்படின்னு நேம் குடுத்துக்கிறேன். ஓகே. ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குள்ள தான் நம்ம ஒவ்வொரு ஐட்டம்ஸையும் செட் பண்ண போறோம். சோ அந்த ஒவ்வொரு ஐட்டத்தையும் ஒவ்வொரு டிவ்ல குடுத்துக்கலாம். ஓகே. சோ இந்த டிவ்வுக்கு வந்துட்டு ஏ அப்படின்னு நேம் குடுத்துக்கலாமா? இதே மாதிரி இப்போ இந்த ஒவ்வொரு டிவ்வுக்கும் அவங்க எப்படி குடுத்திருந்தாங்கன்னா, அதுக்கு வந்து தனித்தனியா ஸ்டைல் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸ்டைல் அப்ளை பண்றது நம்மளோட இஷ்டம் தான். நார்மலா கூட குடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ இங்க வந்துட்டு மெயின் டிவ் இந்த டிவ் எவ்வளோ ஹைட் அண்ட் விட்த் இது ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா? சோ அந்த மெயின் டிவ்வுக்கு ஒரு ஹைட் விட்த் நம்ம குடுத்து ஒரு பாக்ஸ் மாரி கிரியேட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணிட்டு அந்த உள்ளுக்குள்ள குடுத்திருக்க டிவ்வுக்கு நம்ம தனியா அங்க ஒரு விட்த், ஹைட் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சோ அத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். சோ இப்ப வந்து டிவ்வ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த டிவ்வுக்கு வந்துட்டு இதுக்கு கிளாஸ் நேம் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. பட் ஸ்டில் ம். ஓகே. இங்க வச்ச மாரி ஒரு பி அண்ட் தென் சி. இந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் வந்துட்டு எப்படின்னா, அதோட சைஸ நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது, அதுக்குள்ள உள்ள கண்டெய்னரோட ஐட்டம்ஸோட சைஸும் நமக்கு வந்து மாறும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்டைல்ல வந்துட்டு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர ஆக்சஸ் பண்ணி, அதுக்கு வந்துட்டு ஒரு விட்த் அண்ட் சைஸ் குடுத்துரலாம். ஓகேவா? ஸோ டாட் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். ஓகே. ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்ல அதுக்கு வந்துட்டு ஒரு விட்த் வந்து எவ்வளோ குடுக்கலாம்னா, நம்ம 5 ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம். ஒரு 500 பிக்சல் குடுத்துடலாம். ஓகேவா? அடுத்து ஹைட் வந்துட்டு 600 பிக்சல். அடுத்து விட்த் அண்ட் ஹைட் குடுத்தாச்சு. அடுத்து வந்துட்டு அதுக்கு பார்டர் குடுத்துக்கலாம். ஓகேவா? சோ பார்டர் குடுத்தா தான் நமக்கு தெரியும். பார்டர் 2 பிக்சல் சாலிட் பிளாக். சோ பிளாக்ல குடுத்துட்டோம். ஓகே. இது இப்படி இருக்கட்டும். இப்ப நம்ம என்ன குடுத்துடலாம்னா, இந்த டிவ்வுக்குள்ள உள்ளத கொஞ்சம் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ டிவ்ல என்ன பண்றோம் அப்படின்னா, டாட் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்ல உள்ள டிவ்வ மட்டும் ஸ்பேஸ் விட்டு டிவ்வ மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். அந்த டிவ்வுக்கு வந்துட்டு எப்படி குடுக்கலாம்னா, விட்த் வந்துட்டு ம் ஒரு 50 பிக்சல் விட்த். ஓகேவா? ஹைட்டும் 50 பிக்சல் குடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அதுக்கு அடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? சோ அடுத்து இதுக்கு வந்துட்டு கலர் வந்துட்டு பேக்கிரவுண்ட் கலர் குடுத்துக்கலாமா? பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு தனித்தனியா ஒவ்வொன்னு குடுத்தாங்க. நம்ம மொத்தமாவே குடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆர்டர் குடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆ இதுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் கலரையும் மாத்தணும்ல. டெக்ஸ்ட் கலர வந்துட்டு ஒயிட்ன்னு மாத்திக்கலாமா? இல்ல பிளாக்கே இருக்கும். அக்வா தானே குடுத்துருக்கோம். பிளாக் இருந்தாலும். சோ இப்ப இது இனிஷியலா எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? சோ இது வந்துட்டு இனிஷியலா இப்படிதான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. ஏன் இது இப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னா, நம்ம இந்த இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸுக்கு ஃப்ளெக்ஸ்ங்கிற ஒரு வேர்டே நம்ம இங்க யூஸ் பண்ணல. டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்தா தானே, அது வந்துட்டு ஃப்ளெக்ஸா பிரிண்ட் ஆகும். சோ இப்ப அது பிளாக்கா பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ். இப்போ வந்து அது எப்படின்னா, இந்த மாரி பிரிண்ட் ஆயிருக்கா? சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃப்ளெக்ஸ்ல டைரக்ஷன் இப்ப குடுக்க போறேன். இப்பதான் நான் டைரக்ஷன் குடுக்க போறேன். ஓகேவா? சோ இங்க போயிட்டு இப்போ நான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ரோ டிஃபால்ட்டா ரோ குடுத்து பார்ப்போமே என்ன நடக்குன்னு. ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா டிஃபால்ட்டாவே அது ரோல தான் நமக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கும். சோ நான் இப்ப நான் என்ன குடுக்கறேன்னா, ரோ ரிவர்ஸ் குடுக்குறேன். ஓகே. ரோ ரிவர்ஸ் குடுத்தா எப்படி ஆகும்? ஆ இந்த சைட்ல இருந்து பிரிண்ட் ஆயிருக்கு.
இதே காலம் குடுத்தா எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா, காலம் காலம் குடுத்தா டாப் டு பாட்டம். இதே காலம் ரிவர்ஸ் குடுத்து பார்க்கலாமா? ஓகே. காலம் ரிவர்ஸ் குடுத்தா எப்படி பண்ணிருக்கு? பாட்டம்ல இருந்து காலம் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இதான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்க்குள்ள அந்த ஃப்ளெக்ஸ் ஐட்டத்தோட டைரக்ஷன எப்படினாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சோ இந்த மாதிரி நம்மளோட வெப்சைட்ல நம்ம நெறைய இடத்துல ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. சோ நாளைக்கு கிரிட் பார்ப்போம். சோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் டிஃபரன்ஸ் புரியும். ஓகே. ஓகே. இப்ப மீடியா குவீஸ்க்குள்ள வருவோம். சோ இவ்ளோ நேரமா அந்த ஸ்க்ரீன சைஸ சின்னதாக்கி, அதோட ஹைட் எப்படி பிரிண்ட் ஆச்சு, அதோட இது எப்படி பிரிண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னேனா, சோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி அத அடுத்தடுத்து பிரிண்ட் பண்ண முடியுமே தவிர, அந்த ஸ்க்ரீன் சைஸ எத வச்சு ஸ்பெசிஃபை பண்ண முடியும்னா, மீடியா கொரிஸ் வச்சு தான். இந்த மாதிரி இப்போ இது வந்துட்டு இப்போ இந்த லேப்டாப்போட ஸ்க்ரீன் வந்துட்டு ஒரு 1200 பிக்சல்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சில லேப்டாப் 1200 பிக்சல விட சின்ன லேப்டாப்பும் இருக்கும். இத விட சின்ன லேப்டாப்பும் இருக்கும். சோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். சில லேப்டாப் ரொம்ப ஸ்க்ரீன் பெருசாவும் இருக்கும். அப்படிதானே? சோ இப்போ ஒரு 1200 பிக்சல்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிடுவோம். சோ இப்போ அந்த 1200 பிக்சல்ல அந்த சைஸ டிஃபைன் பண்ணணும்ல. நீ 1200 பிக்சல் இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து இந்த குரோம் எப்படி டிஃபைன் ஆச்சு? 4 ரோவா டிஃபைன் ஆச்சா? சோ இந்த மாதிரி எனக்கு 5 ரோவா டிஃபைன் ஆகும். பிரிண்ட் ஆகணும். அதே நான் சைஸ வந்துட்டு ஒரு 1000ங்கிறது ஒரு டேபோட சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல 800 பிக்சல்னு வச்சுக்கோங்க. டேப்ல பிரிண்ட் ஆகும்போது எனக்கு இப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சைஸ் குடுக்குறேன். அதே ஃபோனு அப்படின்னா ஒரு 480 பிக்சல். அப்ப ஃபோன்ல வந்துட்டு எனக்கு இந்த மாரி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு குடுக்கணும்ல. அந்த சைஸ ஸ்பெசிஃபை பண்றது மீடியா கொரிஸ் யூஸ் பண்ணி மட்டும் தான் பண்ண முடியும் நம்மளால. ஓகேவா? சோ, அதுல நம்ம என்னலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா, மீடியா கொரிஸ் யூஸ் பண்ணி அந்த ஓவரால் அந்த ஐட்டம்ஸ் அந்த உள்ள அந்த வெப்சைட்ல உள்ள ஐட்டம்ஸோட ஹைட் அண்ட் விட்த் அந்த வியூ போர்ட்ட பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வியூ போர்ட் இப்ப 1200 வியூ போர்ட்னா என்ன சொன்னா, இந்த ஓவரால் ஸ்க்ரீனோட விட்த் அண்ட் ஹைட் அதுதான் வியூ போர்ட்ன்னு சொன்னோம். சோ அந்த வியூ போர்ட் சேஞ்ச் பண்றோம். அப்படிதானே? 1200 பிக்சல்ல இருந்து எப்படி 800 பிக்சல் அந்த மாரி சேஞ்ச் பண்றோமா, அந்த மாரி வியூ போர்ட்டோட ஹைட் அண்ட் விட்த்த வந்துட்டு மீடியா கொரிஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓரியன்டேஷன் ஆஃப் த வியூ போர்ட். அதோட ஓரியன்டேஷன் ஆஃப் த வியூ போர்ட் அப்படின்னா, லேண்ட்ஸ்கேப்பா இருக்கணுமா? இல்ல போர்ட்ரைட்டா இருக்கணுமா? லேண்ட்ஸ்கேப்னா என்னன்னா, இதுதான் லேண்ட்ஸ்கேப். இப்படி இப்படி இது இருக்கா? இது லேண்ட்ஸ்கேப். ஓகேவா? சோ இதே போர்ட்ரைட் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி. கீழ, 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 கீழ இருக்கா? இதான் போர்ட்ரைட். நம்ம ஃபோன்ல இருக்கிறது எல்லாமே போர்ட்ரைட்ன்னு நெனச்சுக்கோங்க. லேப்டாப்ல இருக்கும்போது லேண்ட்ஸ்கேப். சோ இந்த மாதிரி ஹாரிசான்டலா இருந்துச்சுன்னா லேண்ட்ஸ்கேப்ன்னு சொல்லுவாங்க. வெர்டிகலா இது மாரி வெர்டிகலா டாப் டூ பாட்டம் வெர்டிகலா இருந்துச்சுன்னா, இத வந்து போர்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அது போர்ட்ரைட்டா இருக்கலாமா? இல்ல லேண்ட்ஸ்கேப்பா இருக்கணுமா? அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம். ரெசல்யூஷன் அப்படின்னா, அதோட பிக்சல் ரேட்டு அது வந்து எவ்ளோ கிளாரிட்டியா இருக்கணும் அப்படின்னு. லேப்டாப்ல விட எவ்ளோ கிளாரிட்டியா இருக்கணும், ஃபோன்ல எவ்ளோ கிளாரிட்டியா இருக்கணும், அந்த மாரி ரெசல்யூஷனும் நம்ம வந்துட்டு அதுக்கு குடுத்துக்கலாம். ஓகேவா? சில வெப்சைட்ட லேப்டாப்லேருந்து ஓப்பன் பண்ணும்போது, அதோட கிளாரிட்டி வேற மாரி இருக்கும். ஃபோன்லேருந்து ஓப்பன் பண்ணும்போது அதோட கிளாரிட்டி வேற மாரி இருக்கும். சோ அதான் ரெசல்யூஷன். சோ ஒவ்வொரு இதுக்கு ஏத்த மாரி அது ரெசல்யூஷன்ஸும் நம்ம குடுத்துக்கலாம். ஓகே. சோ இப்போ வந்து மீடியா கொரியோட சின்டாக்ஸ் வந்து என்னன்னா, அங்க எப்படி கீ ஃப்ரேம்ஸ்ன்னு ஒண்ணு யூஸ் பண்ணோம். அந்த மாரி மீடியா அப்படின்னு சொல்லி வச்சு தான் நம்ம வந்துட்டு மீடியா கொரிஸ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இதுல வந்துட்டு என்னென்ன வேல்யூஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்க்ரீனு, ஆளு, பிரிண்ட். ஸ்க்ரீன் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆனா எல்லா டிவைஸஸ்க்கும் ஏத்த மாதிரி நம்ம இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெப்சைட் நான் லேப்டாப்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்ப எனக்கு இது ஒயிட் கலர்ல இருக்கு. இப்ப நான் இத ஃபோன்ல ஓப்பன் பண்ணா, இந்த பேக்கிரவுண்ட் வந்து எனக்கு இந்த ஒரு மாரி பிஸ்க் கலர் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகணும் அப்டின்னா, அந்த மாதிரி ஒவ்வொரு டிவைஸஸ்க்கும் லேப்டாப்ல ஓப்பன் பண்ணும்போது பிஸ்க் கலர் சேஞ்ச் ஆகணும். டேப்ல ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ரெட் கலர் சேஞ்ச் ஆகணும். அதே நான் வந்துட்டு வேற ஏதாவது டிவைஸஸ்ல ஓப்பன் பண்ணேன்னா,
எனக்கு வந்து ஒரு வயலட் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நான் வைக்கிறேன் அப்படின்னா, டிஃபரெண்ட் டிவைஸஸ்க்கு யூஸ் பண்ணும்போது, எல்லா டிவைஸஸ்க்கும் ஏத்த மாதிரி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம்னா, ஆல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்கிரீன்ங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் டிவைஸஸ் லைக் கம்ப்யூட்டர், டேப்லெட், ஸ்மார்ட் போன்ஸ் இதெல்லாம் ஸ்கிரீன் டிவைஸஸ்ல வரும். ஓகேவா? ஸோ ஸ்கிரீன்னு யூஸ் பண்ணிட்டேன்னா, இந்த கம்ப்யூட்டர், டேப்லெட், ஸ்மார்ட் போன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிய அப்ளை பண்ணிக்கலாம். பிரிண்ட்ங்கிறது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணும்போது, அந்த வெப்சைட் வந்து சில வெப்சைட்ல வந்துட்டு பிடிஎஃப் ஸ்கேனர் வெப்சைட் எடுத்துக்கோங்க. வெப்சைட் இல்ல. அது ஒரு ஆப்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதையே ஒரு வெப்சைட் மாரி நெனச்சுக்கோங்க. இந்த WPS சம்திங் ஏதோ ஒரு வெப்சைட். அதுல வந்து நம்ம வந்து பிரிண்ட் எதையோ ஒண்ணு பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அந்த மாரி பிரிண்ட் பண்ணும்போது, நேம் பார் எல்லாமே வந்துட்டு ஹைட் ஆயிரும். ஓகேவா? நம்மளுக்கு எத பிரிண்ட் பண்ண போறோமோ, அந்த டாக்குமெண்ட் மட்டும் தான் நமக்கு வியூ ஆகும். ஓகேவா? அந்த மாரி டைம்ல அந்த மீடியா அந்த வெப்சைட் வந்து எப்படி ஆக்ட் ஆகணும்? ஓகேவா? எப்படி வந்துட்டு ரியாக்ட் பண்ணணும்? அந்த நேம் பார எல்லாத்தையும் ஹைட் பண்ணிறணும். ஜஸ்ட் அந்த டிஸ்ப்ளே அந்த டாக்குமெண்ட்ட மட்டும் பிரிண்ட் பண்ணணும். இந்த மாரி தானே பண்ணணும். ஸோ அந்த மாரி டயத்துல நம்ம பிரிண்ட் யூஸ் பண்ணுவோம். இதே எல்லா டிவைஸ் வேணும்னா ஆல் யூஸ் பண்ணுவோம். இல்ல நம்ம கம்ப்யூட்டர் ஸ்கிரீன், டேப்லெட், ஸ்மார்ட் போன்ஸ்ல நம்ம வந்து ஒரு வெப்சைட் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறோம்னா, நம்ம ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்கிரீன் தான் நம்ம இப்போ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகே. இப்போ வந்துட்டு நான் என்னன்னா, இதெல்லாம் இருக்குது ஓகேவா? ஓரியன்டேஷன்ங்கிறது நான் சொன்னேன்ல. வியூ போர்ட், லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரெய்ட்ன்னு. அதே மாதிரி அதோட ஹைட் அண்ட் விட்த்த நான் வியூ போர்ட்ட பொறுத்து சேஞ்ச் பண்ண முடியும்னு சொன்னேனா, இப்போ ஹைட் வந்துட்டு இந்த வியூ போர்ட்டோட ஹைட் வந்துட்டு ஒரு 800 பிக்சலு. விட்த் வந்துட்டு 1200 பிக்சல்ல லேப்டாப்ல வச்சிருக்கேன். இதே ஹைட் அண்ட் விட்த் வந்துட்டு நான் ஃபோன்ல இது பண்ணும்போது சேஞ்ச் ஆகுமா? ஸோ அந்த மாரி மேக்ஸிமம் ஹைட், மினிமம் ஹைட் இவ்வளோ இருக்கணும். மினிமம் ஹைட் 480 பிக்சல், மேக்ஸிமம் ஹைட் 480 பிக்சல் இருந்துச்சுன்னா, அது ஸ்மார்ட் ஃபோனு. அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துட்டு எனக்கு எப்படி வந்துட்டு அது டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா, கொஞ்சம் சின்னதா ஃப்ளெக்ஸ் பிளாக் மாரி எனக்கு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ல வந்துட்டு ரிவர்ஸ்ல வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும். அந்த மாதிரி நான் குடுக்குறேன் அப்டின்னா, இந்த மாரி மேக்ஸிமம் விட்த், மேக்ஸிமம் ஹைட்ட ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது மாரி ஓரியன்டேஷனும் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிள வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இன்னும் எவ்வளோ நேரம் டைம் இருக்கு? ஓகே. இன்னும் 15 மினிட்ஸ் இருக்கு ஆல்மோஸ்ட். ஸோ நம்ம வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள்ல எப்படி ஒரு கலர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே. ம். அடுத்து இது வந்துட்டு இது வேணா ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் மொபைல் டிவைஸஸோட அ மேக்ஸிமம் ஹைட், மினிமம் ஹைட். இப்போ மொபைல் டிவைஸஸ் ஃபோனுன்னா மினிமமா 390 பிக்சல் இருக்கும். மேக்ஸிமமா 480 இருக்கும். அதே மாரி ஐபேட், டேப்லெட்னா 481 மேக்ஸிமம்னா 1200 லேப்டாப்னா 1201, 1600 இந்த மாரி இருக்குமா? ஸோ இததான் அங்க வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இந்த எக்ஸாம்பிள்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வீடியோ ப்ளே பண்றேன். ஸோ வந்துட்டு இந்த வீடியோல என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன ரெட்யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸ்க்ரீன ரெட்யூஸ் பண்ண உடனே அதோட கலர் வந்துட்டு லைட் கிரீனா இருக்கிறது வந்துட்டு பிங்க்கா சேஞ்ச் ஆகும். ஓகே. நீங்க பார்த்துட்டே இருங்க. சரி. இப்ப ஃபுல் ஸ்க்ரீனா வச்சிருக்கப்போ இந்த மாரி இருக்கு. லோட் ஆயிட்டே இருக்கு. இந்த மாரி கொஞ்சம் குட்டியாகும்போது அதோட ஸ்க்ரீனோட சைஸ்ல வந்து பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இததான் நம்ம இங்க வந்து பார்க்க போறோம். ஓகே. குரோமேட்டிக்லாம் வேண்டாம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் மாரி வச்சுக்கிட்டு, H1 ஒரு பேராகிராஃப் டேக் ஓகேவா? ஒரு பேராகிராஃப் டேக் வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஹெட்டிங் வச்சுக்கிறேன். ஓகே. மீடியா கொரீஸ் தானே பார்க்க போறோம். மீடியா கொரீஸ் அண்ட் தென் பேராகிராஃப்ல லாரம். ஓகே.
சோ இப்போ இது வந்துட்டு பாடியில இருக்கா? சோ நான் இப்ப இந்த பாடிக்கு இனிஷியலா நான் என்ன குடுத்துக்கிறேன்னா, ஒரு கலர் குடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ பாடிக்கு வந்துட்டு பேக்கிரவுண்ட் கலர் நான் வந்து இனிஷியலா என்ன குடுத்துக்கிறேன்னா, ஆ பிங்க்ன்னு குடுத்துக்கிறேன். ஓகே. சோ பிங்க் வந்து இனிஷியலா குடுத்துக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, மீடியா குறிஸ் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? அடுத்து மீடியா என்ன யூஸ் பண்ண போறோம்? இங்க நான் வந்துட்டு ஃபோனோட சைஸ் குடுத்துக்கிடுவோமா? ஃபோனோட சைஸ் மினிமம் விட்த் எவ்வளோ இருக்கணும்? அந்த மாதிரி நம்ம குடுத்துக்கிடுவோம். ஓகேவா? ஸ்க்ரீன் ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஸ்க்ரீனுக்கு கீழ தான் வரும். ஸோ ஸ்க்ரீன்ல வந்துட்டு என்ன பண்றேன் அப்டின்னா, அதோட மினிமம் விட்த் வந்துட்டு எவ்வளோன்னு குடுக்குறேன் அப்டின்னா, ஒரு 480 பிக்சல் தானே பார்த்தோம். ஸோ அதோட மினிமம் விட்த் வந்து 480 பிக்சலா? ஸோ அந்த மாரி குடுத்துக்கிறேன். அதுல அந்த 480 பிக்சல் வந்துட்டு மினிமைஸ் ஆகும்போது, ஸ்க்ரீன் ரெட்யூஸ் ஆகும்போது என்ன வரணும்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு ஆ இருக்கிறதுலேருந்து அக்வாவா சேஞ்ச் ஆகணும். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க? சாரி ஏதோ பிராக்கெட் போடாம விட்டுருக்கனா? வந்துட்டு பிராக்கெட் வரும் ஓகேவா? ஸோ பிராக்கெட்குள்ள தான் இது மென்ஷன் பண்ணணும். அது பிராக்கெட் போடல. ஓகே. இப்போ இப்ப நான் எனக்கு என்ன நடக்கும்னா, இந்த மினிமம் விட்த் நான் குடுத்துருக்கேன் இல்லையா? மினிமம் விட்த் வரும்போது, ஓகே. மினிமம் விட்த் வரும்போது எனக்கு வந்துட்டு மினிமம் விட்த் வரும்போது இது வந்து அக்வாவா சேஞ்ச் ஆகும். ஓகே. சாரி மினிமம் விட்த் வந்து இங்க நான் குடுத்துருக்கேன் 480 பிக்சல்னு. இப்ப நான் இத ரெட்யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். பிங்க்கா சேஞ்ச் ஆகுதா? ஸோ டிஃபால்ட் வேல்யூவா இங்க வந்துட்டு 480 பிங்க் இருக்கு. ஸோ அதோட சைஸ நம்ம சேஞ்ச் பண்ணும்போது, அதாவது இதோட சைஸ நான் இப்படி இன்கிரீஸ் பண்ணிட்டே போம்போது, எனக்கு அக்வாவா சேஞ்ச் ஆகுது. ஓகே. இது வந்துட்டு உங்களுக்கு இப்படி நீங்க ரெட்யூஸ் பண்ணி, இது பண்ணி பார்க்கும்போது கூட உங்களுக்கு புரியாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, டெவலப்பர் டூல்ஸ்ல போயிட்டு பண்ணி பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு நான் அத காமிக்கிறேன். எவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு. ஸோ நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன் அப்டின்னா, இங்க ஜஸ்ட் நம்ம ஃபோனுக்கு மட்டும் தானே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம லேப்டாப் ஸ்க்ரீனு, எல்லா ஸ்க்ரீனுக்கும் ஏத்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ சேஞ்ச் பண்ணிக்கிருவோம் முதல்ல. ஓகேவா? ஸோ அந்த மாரி சேஞ்ச் பண்ணிட்டு, நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்னத வந்து இப்டி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இன்னும் டைம் இல்ல. 9:18 ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப நான் என்ன குடுத்துருக்கேன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. ஒரு வேள ஸ்க்ரீன் சைஸ் நம்ம அங்க பார்த்தோமா? இங்க டிஃபால்ட்டா ஃபோனுக்கு எவ்வளோ சைஸ் இருந்துச்சு, டேப்லெட்டுக்கு எவ்வளோ சைஸ் இருந்துச்சு, மினிமம் சைஸ், மேக்ஸிமம் சைஸ். ஸோ அந்த இத இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ மினிமம் வித் 480, மேக்ஸிமம் வித் 480 தான். அந்த 480ல இருந்துச்சு அப்டின்னா, எனக்கு வந்துட்டு ரெட் கலர்ல பிரிண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து மொபைல் ஃபோனுக்குள்ளது. ஓகேவா? நார்மலா மொபைல் ஃபோன்ல யூஸ் பண்றது. அதே ஸ்க்ரீன் விட்த் மினிமமா 481க்கு மேல, மேக்ஸிமமா 1200க்குள்ள இருந்துச்சு அப்டின்னா, எனக்கு பிஸ்கட் கலர் வந்துட்டு பேக்கிரவுண்ட்ல சேஞ்ச் ஆகணும். அதே 1200க்கு மேல இருந்துச்சு அப்டின்னா, மேக்ஸிமம் விட்த் 1600 இருந்துச்சு அப்டின்னா, ப்ளூ. அதையும் தாண்டி 1000 சில லேப்டாப்னா ரொம்ப பெருசா இருக்கும். அப்படிதானே? ஸோ இப்போ வந்து மாடலா வர சிலது சின்னதாயிட்டே வருது. சில லேப்டாப் ரொம்ப பழைய மாடல்னா கொஞ்சம் பெருசா இருக்கும் ஸ்க்ரீன். ஸோ அந்த மாரி லேப்டாப்ல ஓப்பன் பண்ணும்போது எனக்கு வந்து எப்டி ப்ளூ வயலட்ல யூஸ் ஆகணும். இத வந்துட்டு நீங்க ரன் பண்ணி நான் இப்போ இத வந்துட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? நார்மலா நான் ப்ரௌசர்ல ரன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம குடுக்குற மாரி இங்க கலர் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டா, சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? பிங்க்கா சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ மத்த நம்ம பிஸ்க் குடுத்தோம், வேற ப்ளூ வயலட் குடுத்தோம். அதெல்லாம் நம்ம இப்டி பெருசாக்க பெருசாக்க சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டா, இங்க நமக்கு ஒழுங்கா சேஞ்ச் ஆகுறது தெரியாது.
ஓகே. நம்ம எதுல போய் செக் பண்ணணும்னா, அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. நீங்க வந்துட்டு இன் ஃபியூச்சர் நீங்க வந்துட்டு ஒரு வெப்சைட் டெவலப் பண்றீங்க அப்படின்னா, அது ரெஸ்பான்சிவா இருக்கா இல்லையான்னு நீங்க இப்படிதான் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உங்களோட வெப்சைட்ல நீங்க ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்களா? அதுல இந்த 3 டாட் மார்க்ஸ் இருக்கா? இதுல போயிட்டு மோர் டூல்ஸ்ல போயிட்டு டெவலப்பர் டூல்ஸ்குள்ள போணும். ஸோ டெவலப்பர் டூல்ஸ்குள்ள போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிளா இருக்கும். ஓகே. இப்போ நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னா, மொபைல் ஃபோன்னு அங்க பிரிண்ட் ஆகுதா? தெரியுதா உங்களுக்கு? ஸோ மொபைல் ஃபோனு 320 பிக்சல் உள்ள மொபைல் ஃபோன்ல எப்படி நம்ம வந்து பிங்க் நீங்க டிஃபைன் பண்ணியிருக்கோமா? பிங்க்ங்கிறது இந்த இந்த 480 விட எது சின்னதா இருந்தாலும், இந்த டிஃபால்ட்டா நம்ம பாடி கலர் வந்துட்டு பிங்க்ன்னு குடுத்துருக்கோமா? ஸோ அந்த கலர் விசிபிளா இருக்கும். ஓகேவா? அந்த கலர் தான் டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அத விட கொஞ்சம் பெருசு. ஓகேவா? 375 அதுக்கும் அந்த பிங்க் கலர் தான். ஏன்னா நம்ம வந்து மினிமமா 480 குடுத்துருக்கோம் ஸ்க்ரீன் சைஸ். ஸோ அந்த 480 வரும்போது தான் நமக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஃபர்ஸ்ட். ஓகே. இப்பவும் நமக்கு அதுதான் வருது. 425 ஓகேவா? ஸோ 425 ம் 768ன்னு குடுத்துருக்கா? இது வந்து டேப்லெட்டோட சைஸ் ஓகேவா? 768 இது வந்து டேப்லெட்டோட சைஸ். ஸோ நான் இங்க வந்துட்டு 768னா வித்தின் திஸ் ரேஞ்ச் அப்படிதானே? இந்த மினிமம் ஹைட் 481 இருக்கணும். மேக்ஸிமம் 1200. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள அந்த 781 வர்றதுனால டிஸ்க் கலர் வந்துட்டு பிரிண்ட் ஆகுது. ஓகே. ஸோ உங்களோட வெப்சைட்ட நீங்க டேப்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த கலர் தான் இதா இருக்கும். இதே கொஞ்சம் பெருசு. ஸோ லேப்டாப்ல 1440 பிக்சல் இருக்கக்கூடிய லேப்டாப்ல இந்த கலர். அதையும் விட பெருசு. பெருசு அப்டின்னா 1400 பிக்சலுக்கு மேல இருக்கக்கூடிய லேப்டாப்ல இந்த கலர். ஓகே. நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்க கலர் ப்ளூ கலர். அண்ட் தென் அதையும் விட பெருசா இருக்கிற லேப்டாப்ல இந்த கலர்ல விசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் மீடியா கொரீஸ். ஸோ நீங்க இந்த டெவலப்பர் டூல்ஸ்ல போயிட்டு தான் செக் பண்ணி பார்த்துக்கணும். மொபைல் ஃபோன்ல எப்படி ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ கரெக்ட்டா தான் நம்மளோட இது ஒர்க் ஆகுது. ஓகேவா? மீடியா கொரீஸு. ஸோ நான் இங்க ஜஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன் ஃபியூச்சர்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்க வந்துட்டு எல்லா இடத்துலயும் அந்த எலமெண்ட்ஸ் வந்து இப்படிதான் இருக்கு. ஓகே. சோ அந்த எலமெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ இந்த இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த எலிமெண்ட் ரொம்ப சின்னதாயிருது. லைக் அந்த பேராகிராஃபும் H1ம். சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேராகிராஃபும் H1ஓட சைஸ கொஞ்சம் பெருசாக்கி, கீழ கீழ பிரிண்ட் ஆகுற மாரிலாம் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீடியா குவைஸ்ல ஜஸ்ட் பேக்கிரவுண்ட் கலர் மட்டும் இல்ல. எதுனாலும் நீங்க ஸ்கிரீன் சைஸ் சேஞ்ச் ஆக இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த அந்த விகில் பட்டன் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகல அப்படிதானே? நம்ம மினிமைஸ் பண்ணும்போது, இங்க வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வியூபோர்ட் சைஸ மாத்தி, அது வந்து எந்த பொசிஷன்ல இருக்கணும், அந்த மாதிரி மாத்துவாங்க. இப்ப நான் இவ்வளோ சின்னதா ஆக்கும்போது எனக்கு அது விசிபிளா இல்ல, அப்படிங்கும்போது, இதோட பொசிஷன ஒவ்வொரு ஸ்கிரீன் சைஸ்க்கு ஏத்த மாதிரி மாத்திருவாங்க. மாத்தி நமக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிவ் டிசைன கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் மீடியா கொரீஸ் அண்ட் தென் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ். உங்களுக்கு எல்லாம் கிளியரா இருக்கா? இல்ல உங்களுக்கு எதுவும் புரியலன்னா நான் திருப்பி சொல்லிட்டேன். ஓகே மேம். நான் ஒர்க் பண்ணிட்டு டவுட்னா கேட்கேன். ஓகே. இப்ப நீங்க எத பண்ணி பார்க்குறீங்க? மீடியா கொரீஸ் பண்ணி பார்க்குறீங்களா? நீங்க ரெக்கார்டிங் வீடியோஸ் அனுப்புனீங்கன்னா நான் பண்ணி பார்க்குறேங்க. ஆ ஓகே, ஓகே. இப்ப டைம் இல்ல அப்படிதானே? ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே. நான் ரெக்கார்ட வந்துட்டு ஆ இன்னைக்குள்ள ரெக்கார்ட ஆமா. உடனே அப்லோட் ட்ரை பண்றேன். ஓகே. நான் இன்னைக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஆ ஏன்னா அப்லோட் ஆகுறதுக்கு ரொம்ப லோட் ஆகும். ஓகேவா? ஸோ வந்துட்டு இன்னைக்குள்ள வீடியோ இன்னைக்கே அனுப்ப முடியுமான்னு தெரியல. ம். ஓகே. சோ இல்லனாட்டி பிரச்சனை இல்ல. இன்ஃபாக்ட் நமக்கு நாளைக்கு கிரிட் மட்டும் தான் இருக்கு. நாளைக்கு டைம் இருந்தாலும் நீங்க நாளைக்கு கிளாஸ்லயே வச்சு கூட பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேவா? ஓகே. இல்லன்னா நான் ஒண்ணு பண்ணட்டுமா? இத கோட வந்துட்டு நான் சாட் பாக்ஸ்ல போடுறேன். நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு இதுல காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இல்லன்னா ஃபுல்லாவே வாய்ஸ் ஆடிபிள் இல்ல மேம். வாய்ஸ் ஆடிபிளா இல்லையா? இப்ப ஆடிபிளா இருக்கா?
ஏய் 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. audible. இப்போ வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? இப்போ வாய்ஸ் audible இருக்கு. ஓகே, நான் வந்து chat பாக்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த கோட ஷேர் பண்றேன். ஓகேவா? சோ நீங்க வந்துட்டு அந்த கோட வந்துட்டு ஆன் பண்ணி ஓகே. வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அந்த கோட பார்த்து அப்படி பண்ண வேண்டாம். டவுட் வந்துச்சுன்னா அந்த கோட பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? காப்பி பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேம். தேங்க்யூ மேம். ஓகே. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு கேளுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.